ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான படி டாடி சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த அனிமி ஃபுல்லாகவே என்னால் சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதபடி இருக்கும். அதை வந்துட்டு டேரெக்டாக ஒரிஜினல் அனிமியில் இருக்கிற வாய்ஸையே போட்டு விட்டுருதேன். அதை வச்சே நீங்கள் புரிஞ்சுக்கிடலாம். சரி வாங்க நம்ம வளவலான்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது படி டாடி சீசன் 1 எபிசோட் 4. காசுக்கு துணி துவைக்கலான்னு வாஷிங் மிஷின்ல டிடர்ஜென்ட் போட போகவும் நான் போடுறேன் அவ வாங்கி ஊத்துறா. மேரி பார்த்து ஊத்து அப்படின்னு காசுக்கு சொல்றான். சரி ஓகே அப்படின்னு சொல்லி இப்ப அவ நிறைய அதை ஊத்தி காலியா பண்ணிருந்தா. பாரு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இது என்னது அப்படின்னு சொல்லி ட்ரக் மில்ல ஸ்பீட கூட்டி விட்டுருதா. இப்படியே மீறி எல்லா விஷயங்களையும் சேட்டை பண்ணிட்டு சாரி அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. நமக்கு ஜாப் வர டைம்ல இப்படி எப்படி சமாளிக்கிறதோ அப்படின்னு காதுக்கு யோசிக்கவும் ஒரு டே கேர் வேனை பாக்குறான். டே கேர்னா என்னதுன்னு மீறி கேட்கவும் அழகான லேடிஸ்லாம் உன்னை பாத்துக்கிடுவாங்க, நீ ஜாலியா விளையாடலான்னு சொல்லவும் அப்படியான் ரே கேட்கறான். அப்ப ஜாலியா இருக்குன்னு மீறி ஹாப்பி ஆகுறா. கூகுள்ல இருந்து நம்பர் எடுத்து ஒவ்வொரு டே கேர்க்கா இவங்க இப்ப கால் பண்ணி பாக்குறாங்க. இந்த டே கேர் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு அவன் போன் அடிச்சா எல்லா டே கேர்லயும் சீட் முடிஞ்சது, அட்மிஷன் முடிஞ்சதுன்னு சொல்றாங்க. அடச்சா இந்த பிளான் வேஸ்ட்னு காதுக்கு சொல்லவும் அங்க பாருன்னு ரே சொல்றான். நம்ம எப்போ டே கேருக்கு போவோம் அப்படின்னு மீறி ஆர்வமா இருக்கிறா. நம்ம ஊர்ல இந்த தாலுகா ஆபீஸ், முனிசிபாலிட்டி ஆபீஸ் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஜப்பான்ல ஒரு ஆபீஸ் இருக்கு. அங்க போய் விசாரிக்கிறாங்க. பசங்களை ஸ்கூல்ல சேர்க்கணுமா, 4th ஃப்ளோருக்கு போங்கன்னு ரிசப்ஷன்ல சொல்லவும் இவங்களும் போய் பாக்குறாங்க. இந்த நம்பர் உங்களுக்கு தான், இது வர வெயிட் பண்ணுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. இவங்களும் 1 மணி நேரத்துக்கு மேல வெயிட் பண்ணி கடைசியில ஒரு வழியா இவங்களோட நம்பரும் வருது. குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு பர்த் சர்டிபிகேட், நீங்க தான் பேரண்ட்ஸ்ங்கிறதுக்கான ப்ரூஃப், அப்புறம் உங்க இன்கம் ப்ரூஃப், ஒருவேளை நீங்க ஓன் பிசினஸ் பண்ணா டாக்ஸ் ப்ரூஃப் அப்படின்னு அவர் சொல்லவும் ஒரு குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு எதுக்கு இவ்வளவு ஃபார்ம் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கு, நான் ஒரு அசாசின் எப்படி இதுல எல்லாம் ஃபில் பண்றது, இது தேவையே இல்லை நம்ம நினைக்குவோம். பாப்பா காசிகி போசோ எனக்கு டே கேருக்கு போகணும் அப்படின்னு மீறி ஆளரா. சரி ஃபோர்ஜரி பண்ணி ஒரு ப்ரூஃப் ரெடி பண்ண வேண்டியதான் சொல்லவும் ஃபோர்ஜரினா என்னன்னு கேட்கறா. பொய் சொல்லக்கூடிய பேப்பர்ஸ்னு ரே சொல்றான். நல்ல வேலை நம்ம இல்லீகல் பிசினஸ்ல இருக்கிறதுனால வேலை ஈஸியா இருக்குன்னு சொல்லவும் அப்படின்னா என்னன்னு மீறி கேட்கறா. அதெல்லாம் பெரியவங்க விஷயம் அப்படின்னு காசிக்கு சொல்றான். ஒரு வழியா ஃபேக் சர்டிபிகேட்டை கவர்மெண்ட் ஆபீஸ்லயும் அப்ரூவ் பண்றாங்க. அடுத்ததா ஸ்கூல்ல சேர்க்கறது தான் பாக்கி, பக்கத்துல இருக்கிற டே கேருக்கு போலாம் அப்படின்னு காசிக்கு போறான். ரேயவும் சேர்த்து எடுத்துட்டு போறான். நீங்க 2 பேருமே இவ அப்பான்னு போட்டிருக்குன்னு டீச்சர் கேட்கவும் ஆமா அது ஒரு பெரிய கதை அப்படின்னு காசிக்கு சொல்றான். அப்பா காசிக்கு என்ன நல்லா பாத்துப்பாரு, குக்கிங் பண்ணுவாரு, டே கேர்ல சேர ஃபோர்ஜரி எல்லாம் பண்ணுவாரு. வாசல போய் ஏதோ வளருதா அவ சின்ன பொண்ணு அப்படின்னு காசிக்கு சொல்றான். அப்புறம் பாப்பாரு அவரை டிஷும் அப்படின்னு வாசல கேம்ல விளையாடுறத சொல்றான். காசிக்கு சமாளிக்கவும் ஃபேக் கன்னா டீச்சர் கேட்கவும் இல்ல அது ஒரிஜினல், அவங்க பேட் பிசினஸ் பண்றாங்க, ஆனா அதெல்லாம் பெரியவங்க விஷயம், அதை பத்தி நான் பேச மாட்டேன், ஏன்னா நான் குட் கேர்ள் அப்படின்னு மீறி சொல்றா. மீறிய கூட்டிட்டு அங்கிருந்து இவங்க ஓடி வந்துட்டாங்க. மீறி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீ வெளியே சொல்லக்கூடாது ஓகேவா, அடுத்த தடவை என்ன கேட்டாலும் எங்க அப்பா என்ன சொல்றாரோ அதே தான், இதை சொல்லணும் ஓகேவா அப்படின்னு காதிகை சொல்லி கொடுக்குவா. அவ்வளவு சரின்னு சொல்றா. ஒரு வழியா மீறிக்கு பிராக்டிஸ் எல்லாம் கொடுத்து இப்ப வேற டே கேருக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. ரே ஓட பாக்குறான், ஆனா காசிகை அவனையும் சேர்த்து எடுத்துட்டு வந்துருதான். உன் பேர் வயசு என்ன டீச்சர் கேட்கவும் மீறி 4 இயர்ஸ் ஓல்டுன்னு சொல்றா. காசிகி 20 இயர்ஸ் ஓல்டுன்னு சொல்லவும் உங்ககிட்ட நான் கேட்கலன்னு அவங்க சொல்றாங்க. ஏன்னா நீங்க 2 பேரும் இவளுக்கு அப்பாவான்னு டீச்சர் கேட்கவும் அது ஒரு பெரிய கதை அவன் சொல்றான். அப்பா என்ன சொல்றாரோ அதே தானவா சொல்றா. 2 அப்பா இருக்கிறது உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கவும் ஆமா ரொம்பவும் பிடிச்சிருக்கு, அவங்க 2 பேரும் என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க, அண்ட் அவங்க எதுவும் இல்லீகல் பிசினஸ்ல எல்லாம் இல்ல, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கிடாதீங்க அப்படின்னு வா சொல்றா. நாங்க பாக்குறதுல ஒரு ஆர்டினரி ஜாப் தான், ரொம்பவே பிஸியா இருப்போம் அப்படின்னு அவன் சமாளிக்கிறான். சரி அப்பா அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கலாமா, மீறிய நாங்க ஏத்துக்கிடுதோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மீறியுமே ரொம்பவும் ஹாப்பி ஆகுறா. சோ அந்த டே கேரோட ரூல்ஸ் புக்ல அவ என்னெல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கறத போட்டிருக்கு. பேக், கர்ச்சீஃப், டூத் பிரஷ், கப்பு, ஸ்வெட் பேண்ட்ஸ், ஒரு மேட்டு, ட்ரிங்கிங் பாட்டில்னு நிறைய இருக்கு. ஒரு டே கேருக்கு போற குழந்தைக்கு இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு காசிகை கேட்கவும் திருடனு போலயே ரே சொல்றான். மால்க்கு போய் அவங்க பர்ச்சேஸ் பண்ணலான்னு போறாங்க. பேரண்ட்ஸ் கிட்டயும் சரி பசங்க கிட்டயும் சரி நம்மளோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பெஸ்ட் இம்ப்ரெஷனா இருக்கணும். உன்ன மாதிரி ரிச்சான பீப்புளுக்கு தான் இதை பத்தி தெரியாதே, காமன் பீப்புளை பத்தி எனக்கு இதுல அனுபவம் இருக்கு. மீறி மட்டும் இல்ல நம்மளோட லுக்ஸோ பெட்டரா இருக்கணும், ஏன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பெஸ்ட் இம்ப்ரெஷனா இருக்கணும், எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வராங்க. மீரியோட எல்லா திங்ஸ்லயும் அவன் நேம் இருக்கணும்னு இதுல போட்டிருக்கு அப்படின்னு ரே வந்து ரூல்ஸ் புக்க காமிக்கிறான். இவ்வளவு காலத்துல எப்படி பண்றது அப்படின்னு காசிகை கேட்கவும் யாரோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லிட்டு இருந்தாங்கன்னு ரே சொல்லவும் நான் போய் ஊசி நூல்ல வாங்கிட்டு வந்துருந்தேன் அப்படின்ட்டு அவன் கிளம்புறான். மார்க்கர் வச்சு எழுத வேண்டியதுக்கெல்லாம் ரே எழுதிட்டு இருக்கான். நானும் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லி மீறி சொல்லவும் சரி இந்த அவன் பேரை கரெக்டா எழுத அப்படின்னு அவகிட்ட மார்க்கரை கொடுக்குறான். பாப்பா காசுக்கு என் பேரை நான் எழுதியிருக்கேன் பாருங்க நம்ம காமிக்கிறா. பார்த்தா அவளோட ட்ரெஸ்ல அவ எழுதி வச்சிருக்கா. இந்த ட்ரெஸ் எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா, கடை இன்னும் மூடி இருக்க மாட்டாங்க, நம்ம போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வரான். காசுக்கு நேம எம்ப்ராய்டிங் பண்றான். ரே என்னடானா தூங்கிட்டான். பட் அடுத்த நாள் காலையில ஒரு வழியா இவங்க டிப் டாப்பா கிளம்பி வந்து நிக்கிறாங்க. இவங்களோட லுக்ஸே ரொம்பவும் ரிச்சா இருக்கிறதுனால அங்க இருக்கிற எல்லாருமே இவங்கள தான் பாக்குறாங்க. வா இன்னைக்கு எல்லாருமே சூப்பரா வந்திருக்கீங்களேன்னு டீச்சர் சொல்றாங்க. ஆமா இந்த பொண்ணு யாரு புதுசா ஜாயின் பண்றாளான்னு பேரண்ட்ஸ் கேட்கவும் ஆமா ஜிராஃப் கிளாஸ்ல ஜாயின் பண்றான்னு அவங்க சொல்றாங்க. இந்த ஸ்கூல் குரூப்ல இருக்கிற அம்மாக்கெல்லாம் வந்துட்டு புதுசா 2 ஃபாதர்ஸ் வந்திருக்காங்க, ஹேண்ட்ஸமா ரிச்சா தெரியுறாங்க அப்படின்னு குரூப்ல அதுக்குள்ளேயே இவங்களை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி வாங்க ஸ்கூல்ல சுத்தி காமிக்கிறேன்னு அவங்க கூட்டிட்டு போயிட்டு ஐடியா காலையில வந்தோடனே இதுல ஸ்கேன் பண்ணணும், இதுதான் அட்டெண்டன்ஸ் மாதிரி, இங்க பேக், கர்ச்சீஃப், கப் இதெல்லாம் இங்க வைக்கணும்னு காமிக்கிறாங்க. அவ டெம்பரேச்சர் நோட் பண்ணீங்களான்னு கேட்கவும் ஆமா நம்ம காமிக்கிறான். அவ சாப்பிட்டது தூங்குனது எல்லா டைத்தையும் அவன் எழுதி வச்சிருக்கான். இதெல்லாம் நீங்க
நீங்க எழுதணும்னு அவசியம் இல்ல, பட் அக்கறையோட எழுதுனது நல்ல விஷயம் தான் அவங்க சொல்றாங்க. மேரியோட லஞ்சுன்னு அவன் கொடுக்கவும், ஆக்சுவலி நாங்களே எங்க லஞ்ச் ப்ரொவைட் பண்ணிடுவோம். சாரி மேரி, உங்க அப்பா லஞ்ச் திரும்ப கொண்டு போகட்டும் சரியா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுக்கான நைட் நம்ம கஷ்டப்பட்டோம் ரே கேட்கவும், நாம இல்லனா நீ தான் தூங்கிட்டேன்னு காசுகி சொல்றான். ஈவினிங் கூப்பிட வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்ப கிளம்புறாங்க. கேம் விளையாடுறேன் ரே வீட்டுக்கு கிளம்புனா எங்கடா ஓடுற அப்படின்னு காசுகி ரேவை எழுதிட்டு போறான். மீறி விளையாடலாம் அப்படின்னு நினைக்கிறா. ஆனா எந்த பசங்களுமே அவ கூட விளையாட மாட்டேங்கிறாங்க. சரி பொண்ணுங்க கூட போய் மணல்ல விளையாடலான்னு பார்த்தா உன் ட்ரெஸ் அழுக்காயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஐயோ ஏதாச்சும் ஜாப் இருந்தா சொல்லுப்பா, இந்த தடவை நாங்க தப்பா எதுவோ பண்ண மாட்டோம் அப்படின்னு காசுகி சொல்றான். சரி நான் பாக்குறேன் அப்படின்னு கியோ பேசிட்டு இருக்கும்போதே அவளை பிக்கப் பண்ண டைம் ஆயிடுச்சு. சரி நான் போயிட்டு வர கியோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. நாள் எப்படி போச்சுன்னு காசுகி கேட்கறான். தெரிலனவா சொல்றா. அடுத்த நாள் கேட்கும்போது நான் நினைச்ச லெவலுக்கு இல்லனவா சொல்றா. அடுத்த நாள் கேட்கும்போது ரொம்ப போரிங்கா போச்சுன்னவா சொல்றா. அதுக்கு அடுத்த நாள் அமைதியா போயிருந்தா. அதான் மீறி மட்டும் தனியா தான் உட்காந்துருக்கா. எந்த பசங்களும் அவ கூட விளையாடல. டீச்சர் கிட்ட அதை பத்தி அவன் கேட்கவும், அவ ட்ரெஸ் தான் இதுக்கு காரணம், டைரியில நான் எழுதி அனுப்பியிருந்தேன்னு அவங்க சொல்லவும், நான் அதை படிக்கலன்னு அவன் யோசிக்கிறான். அவ ட்ரெஸ் ரொம்ப ரிச்சா இருக்கிறதுனால தான் மத்த பசங்க அவளை சேர்த்துக்கிட மாட்டேங்கிறாங்க. நார்மல் ட்ரெஸ் எங்க வாங்கன்னு தெரியலன்னு காசுகி சொல்லவும், எனக்கு தெரியும் அவ ஒரு கடையை சொல்லி அனுப்புறா. எல்லா அம்மாங்களும் பசங்களுக்கு இங்க தான் ட்ரெஸ் வாங்குவாங்களா அப்படின்னு இவங்க உள்ள போய் பார்த்தா எல்லாமே ரொம்பவோ சீப்பா இருக்கு. இந்த கடை உண்மையிலேயே ஒரு சொர்க்க மாதிரி இருக்குது, என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க அப்படின்னு இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்றாங்க. இதை நான் எடுத்துக்கிட்டுமான்னு மீறி கேட்கவும், நீ எதனால எடுத்துக்கோ, இந்த மொத்த கடையுமே உன்னோட ஒரு காஸ்ட்லி சூட்டோட விலைக்கு தான் வரும் அப்படின்னு காசுகி சொல்றான். அப்புறமா பசங்களை பின்னாடி வச்சு கூட்டிட்டு போற மாதிரி ஒரு பைசைக்கிளும் இவங்க வாங்குறாங்க. அப்பாடான் காசுகி ரிலாக்ஸ் ஆனா எல்லாத்துலயும் நேம் எழுதணும்னு ரே சொல்றான். நாளைக்கு நான் இதை போடட்டுமான்னு மீறி கேட்கவும், அதை அழுக்காக்குவான்னு ப்ராமிஸ் பண்ணா இதையே நீ போட்டுக்கலாம் அப்படின்னு காசுகி சொல்லவும், சரி ஓகே அப்படின்னு வா சொல்றா. வா மீறி உன் புது ட்ரெஸ் சூப்பரா இருக்கேன்னு டீச்சர் சொல்றாங்க. இப்ப பசங்கள்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனாலுமே வா தனியா தான் நின்னுட்டு இருக்கா. அப்போ காசுகி அங்க போயிட்டு பால் அவ கிட்ட தள்ளி விட்டு, ஹே மீறி அதை என்கிட்ட பாஸ் பண்ணுன்னு சொல்றான். வா மீறி உங்க அப்பா சூப்பரா பண்றாரு அப்படின்னு பொண்ணுங்களாம் அவகிட்ட வந்து பேசுறாங்க. மீறி இந்த இது ஓன்டான் அப்படின்னு அவகிட்ட பாலை கொடுக்குமா அவ கிக் பண்றான். நாங்களும் பண்றோம் அப்படின்னு சொல்லி பசங்கள்லாம் அவகிட்ட ஜாலியா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா மீறி எல்லா பசங்க கூடயும் சேர்ந்துருதா. ஹே மீறி பாய் நாளைக்கு பாக்கலாம்னு சொல்லவும், பாய் ஹீன்ட்டா பாய் கோக்கரின்ட்டு வா கிளம்புறா. இப்ப ஸ்கூல் அப்படின்னு கேட்கும் ரொம்ப ஜாலியா இருக்குன்னு மீறி சொல்றா. மீரிக்காக இப்ப தனியா ஒரு ரூம் ரெடி பண்ணி அவங்க கொடுக்குறாங்க. பாப்பா காசுகி பாப்பாரே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க தான் பெஸ்ட்னு வா சொல்றா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஒரிஜினல் அனிமே மீறி பண்ற விஷயங்கள்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே காமெடியா இருக்கும். நான் அந்த லெவலுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னு எனக்கு தெரியல. முடிஞ்சா அதை கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃபேக்கான பேப்பர்ஸ்லாம் கிரியேட் பண்ணி ஒரு வழியா மீறிய ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ மீறி தொந்தரவு இல்லை அப்படிங்கிறதுனால இவங்களோட அசாசின் ஜாபை இவங்க இஷ்டத்துக்கு பார்க்கலாம். இதுக்கப்புறம் தான் கதையை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராகவும் போக ஆரம்பிக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.